மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அந்த 24ஆம் வசனமானது மிக முக்கியமான ஒரு வசனம். அதை நமக்கு சாதகமாக இதை வைத்துக்கொள்ளாமல் வேதம் குறிப்பிடுகின்றபடி அதை நாம் பயன்படுத்தியிருப்போம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கும். இப்படி இல்லாமல் நான் வசனத்தை வாசிக்கிறதை போல் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே அவர் சொன்ன எவைகள் என்று சொல்வது என்று குறிப்பிடுகின்ற அந்த பகுதியை சரியானபடி நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஒருபோதும் அவைகளை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே எதையாயிலும் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கேட்கலாம் என்று சொல்வதைப் போல் அதை ஜெபத்தை அவர் சொல்லவே இல்லை. அது அஞ்ஞானியினுடைய ஜெபம். அஞ்ஞானியுடைய ஜெபம் என்னவென்று இயேசுவை அவர் குறிப்பிட்டார். அஞ்ஞானிகள் எங்களுக்கு உணவு, உடை, ஆகாரம், எங்களுடைய உடல், எங்களுடைய சுகம் இதைத்தான் கேட்கிறார்கள். இவையெல்லாம் உங்களுடைய பரமபிதா உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஆகவே அதை கண்டிப்பாக தருவார். அதை அவர் ஒரு நாளும் அவர் தராமல் இருப்பதில்லை. ஆனால் நீங்களும் அவைகளை தேடாதீர்கள். நீங்கள் தேட வேண்டிய ஜெபம் என்று சொல்வது சம்திங் குறிப்பிட்ட ஒரு பகுதியை எவைகள் என்று அவர் குறிப்பிட்டு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஆகவே அவர் கூறின அந்த அந்த ஜெப பகுதியில் அவர் குறிப்பிடும் பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் அந்த 11ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்திலே அவர் கூறுவார். என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்றவர், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்றவர் கூறும்பொழுது அங்கே அவருடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது ஜெபத்திற்கு முக்கியமான என்ட்ரன்ஸ் என்னவென்று சொன்னால் ஃபெய்த், விசுவாசம்தான். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் எதை ஜெபித்தாலும் அதை தேவன் ஒரு நாளும் அவர் கேட்பதில்லை. சிறந்ததை ஜெபிப்பதை போல் ஜெபித்தாலுமே கூட விசுவாசம் இல்லை என்றால் தேவன் அதை கேட்க மாட்டார். ஆகவே நான் தேவனிடத்தில் நான் போகிறேன், நான் கோயிங் டு ப்ரே, நான் ஜெபம் செய்ய போகிறேன். எனவே அவரிடத்திலே நான் ஜெபம் செய்து நான் எவைகளை நான் கேட்கிறேனோ அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாசம், அதை அவர் குறிப்பிட்டார். அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எனவே தேவனிடத்தில் போகிற அவன் they should have faith in God, தேவனிடத்தில் விசுவாசமும் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுபோன்ற நேரத்தில் இன்வேரியபிளி ஒருவரை பாக்கி இல்லாமல் எல்லோருக்கும் நடைபெறுகிற காரியம் ஒன்று என்னவென்று சொன்னால், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்றான் தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னார், டு ஹேவ் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு இருப்பதை மிக முக்கியம். அது உயிரோட்டமானது. தட் இஸ் யுவர் ஹார்ட், உங்களுடைய இருதயத்தை போல உள்ள ஒரு பகுதி. ஆகவே when you go to God, தேவனிடத்தில் ஜெபம் செய்ய நீங்கள் போகும் பொழுது அங்கே என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் கூறுகிறார். என்ன சம்பவிக்கும்? அங்கே சந்தேகம் வரும். நீங்கள் இருதயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் என்று சொல்கின்ற அந்த சந்தேகம் பெரிய மலையை போல் வந்து நிற்கும். அவிசுவாசம், அந்த பயம், பீதி, அவனுடைய மனசோர்வு மலையை போல் வந்து நிற்கும். தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு அந்த விசுவாசத்துக்கு தடையை அவன் கொண்டு வருகின்ற செயலை பாருங்கள்.
அநேகர் அதை உணர்வதில்லை. உடனே அந்த மலையிலேயே அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் இழந்து நின்று விடுகிறார்கள். வேண்டுமானால் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு ரொட்டீன் ப்ரேயர் ஒன்றை வைத்திருப்பார்கள். இன்று நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலையில் எனக்கு லாபம் வேண்டும், பிஸ்னஸில் எனக்கு லாபம் வேண்டும், பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு நன்றாக எழுத வேண்டும் என்றெல்லாம் ஒப்பித்து சொல்கின்ற அஞ்ஞானிகளுடைய ஜெபத்தை ஜெபம் செய்து வரலாம். ஆனால் நீங்கள் எவைகளை வைத்து ஜெபம் செய்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திற்கு உரிய பகுதியை அவர் இழந்து போவார்கள். எனவே எந்த மனுஷன் தன்னுடைய ஜெப ஜீவியத்தில் ஐ டோன்ட் நோ எல்லோருக்கும் அப்படி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறதை பல பிரசுத்தவனுடைய ஜெப ஜீவியத்தை நான் வாசித்தும் பார்த்துருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நீ கோ டு ப்ரேயர் ஜெபம் செய்யும் பொழுது சம் மவுண்டன் வெல்கம், சில மலைகள் வரும், அது அவர்களுடைய பெரிய பயமாய் அது தோன்றிவிடும், சந்தேகமாய் தோன்றிவிடும். கொரோனாவை குறித்து நான் பஞ்சவே இல்லை பிரதர், நான் பக்கத்து வீட்டிலே ஒருத்தருக்கு கொரோனா வந்துவிட்டது என்று சொன்னவுடன் அப்படி எனக்கு உள்ளத்திலேயே பயம் வந்து விட்டது என்று ஒருவர் சொல்கிறார். ஆகவே அவர் ஜெபம் பண்ண போகும் பொழுதெல்லாம் அவர் சொல்கிறார், எப்பொழுதுமே இந்த பயம்தான் எனக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நீங்கள் கோ டு ப்ரேயர், நீ ஜெபம் செய்ய போகும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு வருகின்றது என்னவென்று தெரியுமா? தடை ஒன்று வரும். அந்த தடை என்று சொல்வது சம் ஃபியர், சில பயம். சடனாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அடுத்து நடக்க வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நடைபெறாததை போல், ஒன்று உருப்படாததே போல், உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போனதை போல். அந்த நாட்களே எங்களுடைய கல்லூரியிலே நாங்கள் ஒரு கட்டுரையை அடிக்கடி எழுத சொல்வார்கள். ரைட் அபவுட் யுவர் ஃப்யூச்சர் என்று எழுதுகிற அந்த கட்டுரை. அதில் எழுதும்போது அநேகமான மாணவர்கள் த ஃப்யூச்சர் இஸ் டார்க், அந்த எதிர்காலம் எங்களுக்கு இருண்டு இருக்கிறது, தெர் இஸ் நோ ஹோப், படித்தால் விலை கிடைக்குமா என்று எங்களுக்கு உறுதி இல்லை என்று அவர்கள் சம் பீப்புள் ரைட் ஐ பிகம் ஏ டாக்டர், நான் இன்ஜினியரை மாறுவேன், அதை மாறுவேன் என்று சொல்லிட்டு தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் சொன்னாலும் ரைட் அபவுட் ஃப்யூச்சர் என்று சொல்கின்ற அந்த பகுதியில் மோஸ்ட்லி அதிகமாக சொல்கிறவர்கள் த ஃப்யூச்சர் இஸ் டார்க். நான் நியூஸ் பேப்பர்லேயே நான் படித்திருக்கிறேன், எடிட்டோரியல் என்று போடுகின்ற அந்த நேரத்தில் நியூ இயர் காலங்களில் அதை எடிட்டோரியலை போடும்பொழுது அவர் யங் ஜெனரேஷன் வில் பி என்ட்ரிங் இன் த டார்க் ஏஜ், ஒரு நாட்களில் இன்னமும் இருளான பகுதியில் தான் பிரவேசிப்பார்கள் என்று அந்த எதிர்காலம் என்பது இருண்டதை போல் அதை அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் உலகமும் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்திற்கு விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அது விளக்கம் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே அவர்கள் எப்பொழுதுமே அந்த மலையை தான் வைத்திருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஹடில்ஸ் அதைத்தான் பெரிதாக வைத்து பார்ப்பார்கள். ஆனால் நாமோ ஃபெய்த் இன் காட், தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாட் ஃபெய்த் இன் கவர்மெண்ட், நாட் ஃபெய்த் இன் த பேங்க், நாட் இன் த ஃபெய்த் இன் த சேலரி, நாட் ஃபெய்த் இன் தட் மை ப்ராப்பர்ட்டி, நாட் ஃபெய்த் இன் என்னுடைய யாரோ சில உதவி செய்கிறேன் என்று சொல்கின்ற நண்பர்கள் அல்லது அவர்களுடைய ஆதரவு என்று சொல்லுகின்ற அந்த சார்ந்து கொள்கின்ற அந்த பலன், இது போன்ற அதைத்தான் அவர்கள் நம்பியிருப்பார்கள். நாமோ ஹாவ் ஃபெய்த் இன் காட், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற மனிதன் அவனிடத்தில் நெருங்கி வந்து எவைகளை அவன் கேட்டாலும் அவைகளை அவன் பெற்றுக்கொள்வான் என்ற அந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால், அவர்களை கிட்டி சேர வேண்டும் என்றால், போய் சொல்லவே முடியவில்லை என்றால் எப்படி முடியும்? நீங்கள் ஜனாதிபதியை பார்த்து ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பி சும்மா இங்கேருந்து ஒரு சின்ன போஸ்ட் கார்டை போட்டால் அது போய்விடுமா? நீங்கள் ஜனாதிபதி குமார் நின்று விடுவீர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நிற்க முடியும் என்றால் தடையெல்லாம் மாறி எல்லாம் கிளியர் அண்ட் சாய் ஓப்பன் த டோர், கதவை திறந்து யூ சீ தட் அந்த பிரசிடெண்ட்டை இந்த ஜனாதிபதியை பார்த்தவுடன் ஹாப்பி, பெரிய மகிழ்ச்சி அடைந்து டெஃபினெட்லி நிச்சயமாக என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்று நீ அறிவீர்கள். அதுபோல் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது ஜெபம் என்று வருகின்ற அந்த நேரத்தில் ஹாவ் ஃபெய்த் இன் காட், தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கிற அந்த டோர் திறக்கப்படுவதற்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா? மழை வந்து நிற்கும். அந்த கதவு திறக்கப்படுவதற்கு முன்பாக சந்தேகம் வந்து நிற்கும். லேட்டஸ்ட் பிரச்சனையெல்லாம் பெரிதாகி வந்து நிற்கும். இப்பொழுது லேட்டஸ்ட் பிரச்சனை இந்த கொரோனா என்பதை போல் அது இருக்கக்கூடும்.
ஒருவர் கடிதம் இல்லை ஃபோனில் அவர் கூறி அவங்களோட மச்சானுடைய ஒரு மாப்பிள்ளை அவருக்கு கொரோனா வந்து செத்து போய்விட்டார் என்று வட இந்தியாவிலே அவங்க ஹரியானாவிலே ஒரு செத்து போய்விட்டாராம். அதை படித்தவுடனே அவர் கிடுகிடு என்று அவர் நடுங்கி போய் அவருக்கு எப்பொழுதுமே இந்த மரண பயமே வந்து விட்டது. அந்த பயம் என்று சொல்லுகின்ற அந்த மலை பெருசாக அது அங்கே மாறி போய் அந்த மலைக்கு முன்பாக போய் நின்று விடுகிறார்கள். அந்த மலையிலே போய் மலைக்கு முன்பாக அங்கே நிற்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னார், அந்த ஜெபத்தில் நீங்கள் வரும்பொழுது அவிசுவாசம் என்ற அந்த பயம் அல்லது சந்தேகம் அந்த மலை வந்து நிற்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அதை குறிப்பிட்டார். பார்த்தீங்களா, நீ பெயர்ந்து என்றால் உங்கள் திருப்பரங்குன்ற மலையை பார்த்து பெயர்ந்து என்று சொல்லாதிருங்கள். அதை நீங்கள் போய் முட்டி பார்த்து நீங்கள் சொன்னால் அது பெயரே போவதில்லை. உங்கள் மலை இந்த மலையை பார்த்து, எந்த மலையை பார்த்து? திருப்பரங்குன்ற மலையை அல்ல, அல்லது அங்கே இருக்கக்கூடிய யானை மலையை அல்ல, யுவர் மவுண்டன், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து. அது சொந்த மலையைத்தான் ஒரு பெயர்க்க முடியும். ஊரை விட்டு மலையை நீங்கள் பெயர்க்க முடியும். ஒரு மலையினுடைய பூர்வீகத்தினுடைய அதனுடைய விலை என்பது பல கோடி என்று சொல்கிறார்கள். ஆகவே அதை பெயர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. பட் நீங்கள் இந்த மலையை, உங்கள் சொந்த மலையை பார்த்து, அந்த பூதகரமான பயத்தை பார்த்து, அவிசுவாசம் கொண்டு எதிர்காலம் இருண்டதே போல் இருக்கக்கூடிய பயத்தை பார்த்து, நாளை குறித்து கவலைப்படாது என்று இருக்கும்பொழுது நாளை குறித்தே கவலைப்படுகின்ற அந்த மலையை நீங்கள் பார்த்து, அல்லது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இன்னும் இந்த கொரோனா காலத்தில் எனக்கும் வந்து விடுமோ என்ற பயத்தை பூதகரமாய் நீங்கள் you see that, அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து, தடையாயின் இருக்கிற வாசல் திறக்க முடியாதபடி இருக்கிற அந்த தடையை நீங்கள் பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் விலை நெல்ல மலையே என்று அல்ல, தள்ளுண்டு போ என்று ஒரு அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது ஏனென்றால் அது அவனுடைய சொந்த மலை, அவனுக்குள் ஏற்பட்ட சொந்த பெரிய பயம், அவனுக்குள் ஏற்பட்ட மரணமோ வந்துவிடுமோ வியாதியோ என்ற ஒரு பெரிய பயம். ஒரு இருமல் பண்ணின உடனே ஐயோ எனக்கு ஒருவேளை என்னமா ஆகிவிட்டதோ என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பயம். இன்றைக்கு 4 தடவை இரும்பி விட்டேன் என்று அவன் ஜெபத்தில் முழங்கால்படியிட்டவுடன் அவனுக்கு முன்னால் வந்து இருப்பதெல்லாம் இந்த மலைதான், பெரிய மலை வந்து நின்றுவிடும். அவன் அங்கே அந்த அவிசுவாசத்தினிடையே அவன் அந்த மலையில் ஏற தொடங்கி விட்டால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டியதான். 18 படி ஏறினால் என்ன, 1800 படி ஏறுவானா என்று தெரியவில்லை. அவன் ஏறிக்கொண்டே இருப்பானே அல்லாமல் ஜெபத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பின்பு டயத்தை பார்ப்பான், ஆஃபீஸ் போகிற டைம் வந்து விட்டது, அல்ல மார்க்கெட்டுக்கு போகிற டைம் வந்து விட்டது, இயேசு நாமத்தில் பிதாவே என்று சொல்லிவிட்டு எழுந்து விடுவான். மலையை வைத்து கொண்டே அவன் எழுந்து போய் விடுவான். ஜெபம் செய்து விட்டோம் என்ற ஒரு எண்ணத்தில் இன்று நான் வேலைக்கு போயிட்டேன், இதைத்தான் ஒரு அஞ்ஞானியினுடைய ஜெபத்தை செய்வதற்கு கஷ்டமா? மனமட என்ற அஞ்ஞானிக்கு, அவனுக்கு அஞ்ஞானி என்றால் என்னவென்று அர்த்தம் தெரியுமா? எ பர்சன் ஹூ ஹஸ் நோ காட், தேவன் இல்லாதவன் என்று அர்த்தம். தட் மீன்ஸ் அவன் தனக்கு முன்பாக தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. எத்தனை பேர் நம்முடைய சபையிலுமே கூட பூட்டி வைத்திருக்கிற இந்த சபையிலே நான் வெளியே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே வருவார்கள், வந்து டேர்ன் பண்ணி நிறுத்தி இப்படி சிலுவை ஒன்று போட்டு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் என்ன தெய்வத்திடத்தில் வந்து ஜெபமாக செய்தார்கள்? அப்படி ஒரு என்ன ஜெபம் செய்தோம் என்று ஒரு ஃபால்ஸ் ஹோப், நம்பிக்கை வைத்து கொண்டு அவர்கள் அங்கே போய்விடுகிறார்கள். மலை போவதே இல்லை. அவர்கள் என்ன எண்ணியிருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னது போல் ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஜெபம் பண்ண நீங்கள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விடாங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் டு கம் நியர் டு காட். நெருங்கி வந்து அவரிடத்திலே ஒன்றை நீ கேட்கப் போகிறீர்கள். ஆகவே அதை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் இதை ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இறைவா, இந்த மலையை என்னை விட்டு அகற்றும், இந்த பயத்தை என்னை விட்டு அகற்றும் என்று அதை இறைவனிடத்தில் கேட்க சொல்லவில்லை. நீங்கள் உங்களுக்கு முன்பாக, விசுவாசத்திற்கு முன்பாக ஏற்பட்டு விட்ட அந்த சந்தேகம்,
இருதயத்தில் ஏற்பட்ட சந்தேகம், நாளையை குறித்த கவலை, மரணத்தை குறித்த கவலை, நோயை குறித்த ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை, தாயை குறித்த கவலை, தந்தையை குறித்த கவலை, தாத்தாவை குறித்த கவலை, வாட் எவர் இட் இஸ், அதுபோன்ற கவலை என்று வருகின்ற அந்த மலையை பார்த்து யூ சே தட், நீங்கள் சொல்ல வேண்டும். யூ சே தட், நீங்கள் சொல்ல வேண்டும். இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினாலே தள்ளுண்டு போ என்று யூ சே. ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் வாரும் வந்து சொல்லும் என்று கேட்டால் வரமாட்டார். ஏனென்றால் that is your own mountain of unbelief. அவிசுவாசம், சந்தேகம், பயம் உருவாகி வைத்திருக்கிற அந்த பயத்தை who has to throw it away? யார் அதை அவன் தள்ளுண்டு போக வேண்டும் சொல்ல வேண்டும்? You and me, I have to do that. I do like that. நான் எவ்ரிடே எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பிலே அச்சம், பயம், அவிசுவாசம், கலக்கம், சோர்வு என்று வருவதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டாண்ட் அப் தேர், அதன் முன்னால் நின்று மலையை அகன்று ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தேட். இதை நான் வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. என் ஆண்டவரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். பயமா, கவலையா, அச்சமா, இம்மட்டும் காத்தவர் எனக்கு இஸ்ரவேல், எனக்கு இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் என்னை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. நான் இதற்கு நான் அஞ்ச வேண்டும். அவர் நேற்றும் என்னை காத்தார் என்றால் இன்றும் காப்பார். இன்று காத்தார் நாளையும் காப்பார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஏன் அஞ்சுகிறாய் என்று பல ரூபத்திலே நான் அதை வசனங்களை வாக்குத்தத்தங்களை எண்ணி அதை கலிகூர்ந்து அதை வைத்து கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், சாத்தானை வெளியே போ என்று சொல்வதற்கு ஒப்பாகவே இந்த என் சொந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று நான் சொன்னால் சமுத்திரத்திலே போய் அது விழும் என்று சொன்னார். ஏன் சமுத்திரத்திலே போய் விழ வேண்டும் என்று சொன்னால், இன் மை ஐஸ், என் கண்களுக்கு முன்பாக இந்த மலை மீண்டும் தோன்றக்கூடாது. நான் எழுந்து நான் ஜெபம் பண்ணி விட்டு நான் போகிறேன். நாள் முழுவதும் நான் கர்த்தருக்குள்ளாய் நான் வாழக்கூடிய ஜீவித்தில் நான் போகும் பொழுது இட்ஸ் நாட் கம் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் வருவதை போல் கொஞ்சம் பிரட்டி விட்டு பின்பு உள்ளே விழுந்து விடுவதை போல் கொஞ்சம் பிரட்டி விட்டு உள்ளே விழுந்து விடுவது போல் வந்துவிடக்கூடாது. அது சமுத்திரத்திற்கு போய்விட வேண்டும். தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய சொந்த பயம், பீதி, கவலை, அவநம்பிக்கை, அவிசுவாசம், சந்தேகம் அனைத்தும் உருண்டு, உங்கள் சோர்வுகளெல்லாம் உருண்டு போய் உங்கள் சொந்த மலை. பவுல் இப்படி சொல்லுவார், நாங்கள் சோர்வடைவதில்லை, நாங்கள் எப்பக்கத்தில் நெருங்கொண்டாலும் சோர்வடைவதில்லை. எப்படி அவர் சோர்வடைவதில்லை? சோர்வை அவர் தூக்கி எறிகிறார். யூ ஹாவ் டு டூ தேட், ஹேவ் ஃபெய்த் இன் காட் லைக் தேட். அப்படி நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை, அந்த மலையை பார்த்து யூ ஹாவ் டு சே, நீங்கள் சொல்ல வேண்டும். தள்ளுண்டு போ என்று சொல்ல, சமுத்திரத்தில் போய் விழுந்துவிடும். இனி ஒரு பக்கத்தில் குளத்தில் விழுந்தால் அது பார்வைக்கு நன்றாக தெரியும். நீங்கள் திருப்பரங்குன்ற மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று குளத்தில் விழுந்தால் அது தெரியாதா? அப்போ பயங்கரமாக தெரியத்தான் செய்யும். அதை விட பெரிய மலை உங்களுடைய பெரிய மலை தான் உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய கவலை, இந்த சோர்வுகள். அதை ஜெபத்திற்கு முன்பாக கெட் இட் அவே. ஜெபத்திற்கு செல்கின்ற ஒரு மனுஷன் வேறு, ஜெபத்தை விட்டு வெளியே வருகின்ற மனுஷன் வேறு. ஜெபத்திற்கு முன்பாக போகும்பொழுது அவன் கொஞ்சம் கலக்கத்தோடு சென்றிருந்திருப்பான். ஜெபம் முடித்து அவன் வெளியே வரும்பொழுது மலையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சமுத்திரத்தில் எரிந்து விட்டு புன்முறுவலோடு வருவான். என்ன அவன் சொல்லுவான்? ஐ ஹவ் ஃபெய்த் இன் காட், எனக்கு தேவனிடத்திலே விசுவாசம் உண்டென்று வருவான். ஹல்லேலூயா. ஹீ இஸ் எ கிறிஸ்டியன். அவன்தான் கிறிஸ்தவன். அவன்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பிரச்சனை என்று அல்ல. அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நாளை குறித்து ஒரு கவலையும் இல்லை என்று ஒன்றும் இல்லை. அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் வீட்டிலே உள்ள ஒரு சில நிகழ்ச்சிகள் என்று ஒன்றுமே இல்லை என்று இல்லை. அங்கே ஒரு மரண பயமோ அங்கே வியாதியினுடைய பயமோ ஒன்று வராமல் என்று இல்லை. என்ன வந்திருந்தாலும் அவன் அந்த மலையை பார்த்து பேச பழகி கொண்டவன். தன்னுடைய சொந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்வதை இன்று நாள் முழுவதும் என் கண்களுக்கு முன்பாக வந்துவிடக்கூடாது. அன்றன்றுள்ள பாடல் அன்றன்றைக்கு போதும், நாளை என்பதை குறித்து அக்கறை இல்லை. என்னடாது நேற்றும் பயம் வந்து இன்றைக்கும் ஜெபம் பண்ண வரும்பொழுது கொஞ்சம் பயம் வருவது போல் தோன்றுகிறது. எஸ், இன்றைக்குள்ள பாடலுக்கு இன்றைய மலை த்ரோ இட் அவே. தன் சிலுவையை அவன் அனுதினம் எடுக்க வேண்டும் என்பதை போல் அன்றுள்ள பாடலுக்குரிய அந்த சிலுவை அவனுக்கு வரும்பொழுது பயம் ஒன்று, பீதி ஒன்று வரும்பொழுது, இட்ஸ் நியூ திங். புதியதாய் அவன் வரும்பொழுது அவன்
புதிதாய் புதிதாய் அவன் சொல்லுவான். தள்ளுண்டு போ என்று அவன் சொல்லுவான். எங்கே போய் விழ வேண்டும் என்று சொல்லுவான். என் கண்களுக்கு முன்பாக நின்று விடாதே, கொஞ்சம் ஓரம் வழியை விட்டு நான் நின்று விடக்கூடாது, போய் கண்ணுக்கே தெரியக்கூடாது, சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்ல அவன் சொன்னபடியே ஆகும். கர்த்தர் சொன்னபடி இல்லை ஐயா, அவர் ஒன்றும் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னபடியே ஆகும். கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஜெபத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு, அவர் பார்க்க வேண்டும் என்று வந்த உங்களுக்கு தடையாய் வந்த இந்த மலையெல்லாம் உருட்டி உருட்டி நீங்கள் தள்ளியிருந்தால், ஹல்லேலூயா, யூ வில் ஹேவ் ஃபெய்த் இன் காட். சந்தேகம் ஒளிந்து, அங்கே பயம் பீதி ஒளிந்து, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதுபோன்று அவர்கள் ஜெபம் பண்ண வரும்பொழுது அவர்கள் எப்பொழுதுமே, நான் சொல்கிறேன் கேளுங்கள், அவர்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களை கொஞ்சம் தானே வைத்திருப்பார்கள். பரமண்டலங்களில் பிதாவை என்று சொல்லி அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாருங்கள் என்று, அது அன்றன்றுள்ள அப்பந்தான். அவன் கவலைப்பட்டு அவன் ஜெபம் பண்ணதில் அன்றன்றுள்ள அப்பத்தை அது மட்டும்தான் நான் கேட்பானே அல்லாமல் நாளை குறித்து கேட்க மாட்டான். நாளைக்கு என்ன நடக்க போய் என்ற பயத்தெல்லாம் வைத்திருந்திருக்க மாட்டான். ஆனால் அதற்கு முன்பாக உம்முடைய நாமம் மையப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதன் பின்பு அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும், நான் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறதே போல என் குற்றங்களை எனக்கு மன்னிய, சோதனைக்குள் நான் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் ஹல்லேலூயா என்றென்றும் உள்ளதே என்று சொல்வதெல்லாம் 99%, 99% அவனுடைய ஜெபத்தில் இருப்பதெல்லாம் காட், தேவன், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், அவருடைய வழி, சோதனையிலிருந்து தப்பித்து வாழ்கின்ற ஜீவியம், பாவமில்லாத வாழ்கின்ற வாழ்க்கை, இதுதான் அவனை நெருக்கி நிற்கும். இந்த பாதையிலே என்னுடைய கிறிஸ்தவ 50 வருட வாழ்க்கையிலையும் சரி, கடைசியாக உள்ள அந்த 40 வருட அவர் நெருங்கி வாழ்கின்ற சிலுவையின் பாதையிலே, சபையினுடைய ஆசீர்வாதத்திலே அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அந்த 40 ஆண்டுகளிலே என்னுடைய நெஞ்சத்திலே மண்ணுக்காக கேட்டதெல்லாம் ரொம்பவும் கொஞ்சமாக இருக்கும். அதுவும் இன்றைக்குரிய தேவையாக இருந்தால் கொஞ்சமாக இருக்கும். எஸ், நாளை குறித்து கவலைப்படாது என்று சொல்கின்ற அந்த உணவை குறித்து ஒரு முறை எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்தது. அன்றைக்கு சமைப்பதற்கு சாப்பாடு அரிசி இல்லை. நான் ஜெபம் பண்ண போய்விட்டேன். அதெல்லாம் அதிகாலையில் ஜெபம் பண்ண போகிற அந்த நேரத்தில் அன்று தான் ஜெபித்தேன், ஆண்டவரே டுடே, இன்று சமைப்பதற்கு ஐ டோன்ட் ஹேவ் இனஃப் மணி, பணம் இல்லை என்று ஜெபித்தேன். தேட்ஸ் ஆல். ஜெபம் முடித்து விட்டு அதற்கு மற்றதெல்லாம் வேறு ஜெபத்தை நான் ஜெபித்து விட்டு நான் வீட்டிற்கு செல்கிறேன். என்னுடைய தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து என்னுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்து விட்டார். வானத்திலிருந்து மன்னா இறங்கியது என்று சொல்கிறார்கள், அதுபோல் மன்னா இருந்ததே போல் நான் அறிந்தவரை, எனக்கு தெரிந்திருக்கிற வரை, சோர் வேண்டும் என்று கேட்டதெல்லாம் என் வாழ்க்கையிலே ஒரே அந்த ஒரு முறை தான். மேபி காட் டெஸ்டட் மீ, என்னை சோதித்திருக்கக்கூடும். ஐ டோன்ட் நோ. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் மகா உண்மையுள்ளவர். ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ப்ரேயர் இஸ் அபவுட் காட். தேவனுக்குரியவளை மாத்திரமே, சபையோ சபைக்குரிய காரியங்களையோ, ஊழியமோ ஊழியத்துக்குரிய காரியங்களோ, அந்த நெருக்கங்களோ, அல்லது சுற்றி நெருங்கி நிற்கிற ஒரு பாவமோ, சுயமோ சுயத்தின் வலிமையோ, இதைத்தான் நான் ஜெபம் செய்திருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்று அவர் ஆரம்பிக்கிறார், 25வது அந்த வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரிலே உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்ததை போல அந்த குறையை அவனுக்கு நீங்கள் மன்னியுங்கள். கடவுளை நீ அவர் மன்னியும் என்று சொல்வதல்ல, யூ ஃபர்கிவ் தம். எனவே ஜெபம் பண்ண வந்து நீங்கள் நிற்கும் பொழுது சம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் கம்ஸ். அவைக்குரிய அடுத்த ஒரு பகுதி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அது ஏனென்றால் தட் இஸ் த ரியல் ப்ரேயர். அஞ்ஞானியுடைய ப்ரேயர் என்று சொல்வது வரிசையாக உங்களுடைய லிஸ்ட்டை வைத்து செய்கிற ஜெபம். இங்கே உள்ள ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, பரமண்டலின் பிதாவே, என் தப்பிதங்களை நீ எனக்கு மன்னித்தீர் அல்லவோ, அதுபோலவே இந்த சகோதரர்களெல்லாம் எனக்கு தவறு செய்திருக்கிறார்கள், எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள். ஐ வாண்ட் டு ஃபர்கிவ் தம். எனக்கு மன்னிக்கக்கூடிய நல்ல
இருதயத்தை தாரும் என்று நீங்கள் கேட்டால் அவைகளை எவைகளை நீங்கள் கேட்டீர்களோ அவைகளை எவைகளை கேட்டான். ரொட்டியை அவன் கேட்டான், இவனுக்கு தனக்கு வேலைவாய்ப்பை ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்க வேண்டிய நேரம் இருந்தால் கேட்கலாம், தட்ஸ் ரைட். ஆனால் த ரியல் ப்ரேயர், ஜெபம் என்று சொல்வதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நீங்களோ அஞ்ஞானிகளை போல் இல்லாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மீதி உள்ள அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லாமல் இவைகளை நானே கூட தருவேனப்பா, டோன்ட் ஒரி அபவுட் தட். த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர், ஆவிக்குரிய ஜெபத்தை அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே ஜெபிப்பதே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே தேவன் வயிறாக இருக்கிறபடினால் கடகட என்று அவன் வயிற்றுக்குரிய காரியங்களைத்தான் ஜெபம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். தன்னை தொடங்கி, தன் மனைவி தொடங்கி, தன் பிள்ளைகள் தொடங்கி, தன்னுடைய மச்சான் மாமான் தொடங்கி, தன்னுடைய பாட்டி தொடங்கி, தன்னுடைய மாமனார் தொடங்கி, மாமியார் தொடங்கி, இட் கோஸ் ஆன். போய்விடுகிறது, அதற்குள் நேரம் போய்விடுகிறது, அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் தப்பு செய்த ஒருவனை குறித்து மன்னித்தாரலாம், அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். தப்பு செய்யப்பட்ட விலங்கிடப்பட்டவனாய் அங்கே வைத்திருக்கிறார்கள். அவன் விலங்கு பூட்டப்பட்டவனாய் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். அவனை மன்னித்து அந்த விலங்கை அவிழ்த்து விடுவதில்லை. அவனை தப்பிதம் செய்தவனாக அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். வாட் காட் கேன் டூ மீ, எனக்கு தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? உணவாக தர வேண்டும், உடை தர வேண்டுமா? இதெல்லாம் தருவது கஷ்டமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அத்தனையும் அவர் செய்து விடுவார். வானத்திலிருந்து பொத்தென்று விழ வைப்பார். என் கற்பாறையிலிருந்து அவர் தண்ணீரை கொண்டு வந்து வரும்படி அதை செய்து விடுவார். ஒன்றும் சமைத்து சாப்பிடுவதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்துலேருந்து ஒரு காக்காயை வைத்து சுட சுட அடையை கொண்டு வந்து சுட்டு ஒரு டச் பண்ணாமல் அழகிலே வைத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு போகும்படி அதை செய்து விடுவார். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர், இதை நாம் செய்திருந்தால் அப்படி வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் மீதும் எனக்கு இப்பொழுது குறையில்லை. யாதொரு மனிதனின் மீதும் யாதொரு குறை இருந்தாலும் நீர் மன்னித்ததை போல மன்னிக்க வேண்டும் என்ற ஜெபம். இயேசு ஒரு முறை அதே பகுதியில் இவர் சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன பகுதியை எதை வைத்து அவர் சொன்னார் என்று சொன்னால், அங்கே நாம் வாசிக்கிற இந்த மார்க் 11ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, பேதுரு கேட்கிறான், நீ சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்று அவன் சொல்கிறான். சொன்ன பிறகுதான் அவர் சொன்னார், தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று அவர் கூறினார். இதை ஒரு நேரேஷனை நாம் பெரிதாக இருந்தாலும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த 11ஆம் அந்த வசனத்திலே, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். பின்பு அவர் அங்கே புறப்பட்டு போகையிலே பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே அவர் கண்டு, இலையுள்ள ஒரு அத்திமரத்தை அவர் தூரத்திலே அதை அவர் கண்டு, அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்பொழுது இயேசு அதை பார்த்து, எல்லா அத்திமரத்தையும் பார்த்தல்ல, அந்த அத்திமரத்தை பார்த்து, அல்லது உங்கள் அத்திமரத்தை நீர் பார்ப்பதே போல அந்த அத்திமரத்தை உங்களை நீங்கள் பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்களும் கேட்டார்கள். அதைத்தான் அங்கே கீழே வசனத்திலே, பார்த்தீரா குருவே, ரபி, நீ சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு பார்த்தீரா என்று அவர் கேட்டார்கள். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஹேவ் ஃபெய்த் இன் காட். அந்த முந்தின நிகழ்ச்சியும் அதை சேர்த்து தான் இங்கே வருகிறது. தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள். எதை குறித்து அவர் இங்கே அவர் விரும்புகிறார்? ஹி வாண்ட்ஸ் அ ஃப்ரூட் இன் மீ. எனக்கு என் வாழ்க்கையில் கனியை அவர் விரும்புகிறார். என்னிடத்தில் வருகிறார். ஒரு தோட்டக்காரன் அவன் பயிரிட்டு கனிதரும் என்று ஒரு வளர்த்து வருகிறான். அந்த அவரிடத்திலே கனிதரவில்லை. எஜமான் கேட்கிறான், வெட்டி போட்டு விடலாமா என்று கேட்ட பொழுது, நோ கொஞ்சம் பொறும், கனிதரும் என்று அவன் எண்ணுகிறான். அவன் எஜமான் எதற்கு வருகிறான்? கனியை தேடி வருகிறான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எண்ணத்தை அவர் தேடுகிறார். என்னுடைய படிப்பை தேட வருகிறாராம். என்னுடைய ஏதாவது வேறு உலக காரியத்தை அவர் தேட வருகிறார்.
ஏன் ஊழியங்களை கூட எவ்வளவு செய்து விட்டாய் என்று அதே எனக்கு கணக்கு கேட்க வருகிறார். ஃப்ரூட், கனி உள்ளதா என்று அவர் காண வருகிறார். அவர் காண வரும்பொழுது அத்திப்பழம் என்று சொல்வது அந்த நாட்களில் சீசன் இருக்கிற காலத்தில் நல்ல இலைகள் உண்டாகும். அந்த இலைகளுக்கு நடுவே அந்த அத்திப்பழங்கள் மறைந்து இலைமுறை காய் போல் அப்படி மறைந்து மறைந்து இருக்கும். ஆகவே அவர் நிறைய அத்தி இலையை கண்டவுடன் ஓஹோ, அங்கே காலமில்லாவிட்டாலும் இங்கே நல்ல இலையில் விட்டிருக்கிறது என்று அறிந்து அவர் போய் தேடி பார்த்தார். ஒரு கிளையாயும் தேடி பார்த்தார், 2 இலையும் தள்ளி தள்ளி பார்த்தார். ஒரு பழமும் அங்கே காணப்படவில்லை. அத்திப்பழம் ஆகவே அதன் இலையே அல்லாமல் ஒன்றையும் காணவில்லை. அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அவன் பாவனை செய்கிறான், மாய்மாலம் செய்கிறான். பழம் இருப்பதை போல் அவன் நிறைய அவன் இலையை விட்டிருக்கிறான். அடட, இங்கே பழம் இருக்குமோ என்று அவர் தேடி வருகிறார். தேடி பார்த்தால் பழத்தை காணும். அவர் சொன்னார், மாய்மாலமே, இப்படியே நீ மாய்மாலம் செய்கிறாய், வெறும் இலையை நீ காண்பித்து விட்டு கனி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசிக்காதிருப்பானாக. மாய்மாலத்திற்கு பெயர் கனியா? இப்படி கனி இருப்பதே போல் காட்டுகிற தோற்றத்திற்கு மதிப்பா? இன்னும் ஒரு நாளும் இல்லை என்று அதை சபித்து விட்டார். ஆகவே ஹூ டிட் தட்? யார் அதை சபித்தார்? இயேசு சபித்தார். உடனே அவர் அது பட்டு போனதோ என்று அவர் அல்லவோ என்று அவர் கேட்கிற 21ஆம் வசனத்தில், யூ ஆல்சோ ஹேவ் த ஃபெய்த் இன் காட். தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து உங்களுடைய ஜெபத்திலே கனியற்ற வாழ்க்கையை சபியுங்கள். கனி வேண்டுமே என்று கேளுங்கள். இப்படி நான் தொடர்ந்து இச்சையடக்கமில்லாத வாழ்கிறேனே, தொடர்ந்து நான் பொறுமையற்ற நான் வாழ்கிறேனே, எனக்கு தயவில்லையே, எனக்கு சாந்தம் இல்லையே, இரக்கம் இல்லையே, இயேசுவை போன்ற மனது உருக்கம் இல்லையே என்று கேளுங்கள். கனியற்ற வாழ்க்கையை சபியுங்கள். மாய்மாலமாக எனக்கு வேண்டும், வெறும் இலையை வைத்து கொண்டு கனியை தருகின்ற காலத்தை போல இலையை நிறைய விட்டுவிட்டு தேடி பார்த்தால் அங்கே கனி இருப்பது இல்லை. மாய்மாலமை ஒளிந்து போய் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆல் த்ரூ த ப்ரேயர், ஜெபத்தில் தான். அதுக்கு என்ன வேண்டும்? ஹேவ் ஃபெய்த் இன் காட். நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது அந்த மலையை நீங்கள் பெயர்ந்து போக செய்துவிட்டு, பயத்தை அகற்றிவிட்டு, அவிசுவாசத்தை தள்ளி வைத்துவிட்டு, அங்கே லூக்கா 17 சொல்லுவார், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்க பொழுது, நான் சொல்வதை கேளுங்கள் என்று அவர் சொன்னார். அங்கே லூக்கா அந்த 17ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அது 4ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். அந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது, இது என்னமோ எந்த காரியத்திலேயும் கொஞ்சம் விசுவாசம், இன்னொரு காரியத்தில் நிறைய விசுவாசம் என்று வேண்டும் என்பதை போல் இவன் கேட்கிறானே, உன் கண்களுக்கு முன்பாக ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதை நீ பார்த்து நீ ஜெயித்து வர வேண்டியதல்லவோ அந்த விசுவாசம். ஆகவே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அவன் கேட்டதெல்லாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் பெரிய பெரிய விசுவாசம் வேண்டுமோ என்று அவன் எண்ணிக்கொண்டான். நெவர் ஆஸ் லைக் தட். ஒருபோதும் அப்படி கேட்காதுங்கள். ஏனென்றால் அந்த குருநாதர் அந்த லூக்கா அந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், அல்லேலூயா, விசுவாசத்திற்கு நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு எவ்வளோ மதிப்பென்று பாருங்கள். அது கடுகளவாக இருந்தாலும் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு புடுங்கொண்டு கடலிலே விழு என்று சொன்னார். கடலில் நாட்டப்பட்டு விடும், கடலில் போய் ஆழத்தில் போய் விழுந்து விடும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜீவியம், அத்தனையும் ஜீவியம். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் 1000 உள்ளே வேறுவிட்டு அங்கே கடந்திருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதே, இது எப்படி நான் சமாளிக்கலாம் என்று சொன்னால், நோ, யூ ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் த மஸ்டர்ட் சீட். அந்த மஸ்டர்ட் சீட் அளவிற்கு, கடுகு விதை அளவிற்கு உனக்கு விசுவாசம் உண்டோ? அப்படி இருந்தால் கூட பின்னி பிணைந்திருக்கிற எத்தனை காரியமாக இருந்தாலும், கெட் அவே ஃப்ரம் மீ, என்னை விட்டு வெளியே போய் என்று சொன்னால் வேரோடு புடுங்கொண்டு நடு சமுத்திரத்திலே போய் விழுந்து சாய்ந்து விடும் என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு நீங்கள் வெளியே உள்ள காரியத்தை கேட்பதல்ல, உணவை கேட்பதல்ல, செங்கடலை பார்த்து வெளியேந்து ஒன்றை விடுதலை வேண்டும் என்று நீங்கள் கேட்பதல்ல. அனைத்தும் இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து, த லைஃப், ஹிடன் லைஃப், உங்களை
தனி மரமாய் வைத்து கனி கொடுக்க விரும்புகிறாரே, அந்த கனியுள்ள வாழ்க்கை, மிகுந்த கனிகளையும் கொடுக்குற எல்லோரையும் நேசிக்கின்ற நேசத்தையும் தந்து விட்டாரே, அந்த வாழ்க்கையை ஜெப ஜீவியத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த அற்புதமான தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர் என்பதை உறுதிப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து வாருங்கள். ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய மலையை, பயத்தை, பீதியை, அவிசுவாசத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். எவ்வளவு பிரச்சனை போல் காரியங்கள் உங்களுக்கு வந்து தோன்றினாலும் வேர் நாட்டத்தி மரம் இல்லை, அது காட்டத்தி மரம். சாதாரண நாட்டத்தி மரத்திற்கு கொஞ்சம் வேர் சுமாராக இருக்கும். இது காட்டிலே விளைந்த அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு புடுங்குண்டு படபடபடபட என்று அந்த வேரெல்லாம் பிடுங்கி கடலிலே விழு என்று சொன்னால் நடு சமுத்திரத்தில் விழுந்து விடும். ஹல்லேலூயா! அதுபோன்ற ஒரு விசுவாச சந்ததியர் தான் சபையில் இருக்க வேண்டும். சபையிலே அவர்கள் தலைத்து ஓங்குவார்கள். அவர்கள் மார்பிலே அடித்து அழுது ஜெபிப்பதெல்லாம், ஓ கர்த்தாவே, நான் என்னுடைய விசுவாசத்தில் குறைவுபட்டேனோ, நான் வளர எனக்கு உதவி தாரும் என்று கேட்பார்கள். தேவனோடு வந்து நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என்னாலும் அதை பத்திரமாய் காக்க வேண்டுமே. மதியீடனாய் நான் மலையை பார்த்து என் சொந்த மலையை உருவாக்கி தேவனிடத்தில் போகாது போய்விட்டேனே என்று மனம் திரும்புவார்கள். அதுபோன்ற மனம் திரும்புதலை கொண்டவர்களாய், தேவனிடத்தில் கிட்டி சேரியவர்களாய், எல்லோரும் இந்த விசுவாசத்திலே அவர் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டு வாழ்கிறவர்களாய் நாம் வரும்பொழுதுதான் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலும் ஓ கர்த்தாவே, இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நாங்கள் பெற வேண்டிய பகுதியை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஜெபத்திற்கு ஆண்டவரே, எவையெல்லாம் தடையாய் வந்து நின்று எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது போனதை நாங்கள் அறிந்து வருந்துகிறோம். இனி வரும் நாட்களிலே ஓ கர்த்தாவே தேவரே, நாங்களாக உருவாக்கி கொண்ட அவிசுவாசத்தை, பயத்தை, பீதியை, கவலையை, அந்த பெரிய மலையை பெயர்ந்துண்டு தள்ளுண்டு போய் என்று சொல்லி நடு சமுத்திரத்தில் விழும்படி செய்து, அல்லது காட்டத்தி மரமோன்று பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அதை வேரோடு புடுங்குண்டு சமுத்திரத்தில் நட்டி வைத்து விட்டு, இறைவனே, நான் ஒருவரை மன்னிக்க, ஒருவன் 7 முறை ஒரு நாளில் தவறு செய்தாலும் அவனுக்கும் மன்னித்து விட நல்ல இருதயத்தை தாரும். மாய்மாலத்தை நாங்கள் கடிந்து கொள்ள, கனியற்ற வாழ்க்கையை நாங்கள் கடிந்து கொண்டு கனியுள்ள வாழ்விற்கு நாங்கள் திரும்ப, நாங்கள் வெறும் இலைகளாக இல்லாமல் கனி கொடுத்து வாழ, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.